நம்ம அமைதி காக்கிறது விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க விட மாட்டேங்கிறாங்க. நம்ம விட்டாலும் அவங்க விடுறது இல்ல. நம்ம மாற்று கருத்து கடமை மாட்டோம். அல்லாமே ஆணையிட்டு சொன்னார் வெளியேற்றி ஆகணும். அவனை வெளியேற்றுங்க. அவன் வெளியேற்றாம ஆரம்பிக்க மாட்டோம். சரி உட்காருங்க உட்காருங்க. நேத்து அல்லா மீது உட்காருங்க. சரி இங்க வருங்க. சரி ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. சரி நீ கவனிங்க. சரி நீ உட்கார்ந்துருங்க. உட்கார்ந்துருங்க நீங்க எல்லாம். தயவு செய்து சுன்ன ஜமாத்துடைய அமைப்பினர்கள் தயவு செய்து அமைதி காக்கவும். உலமாக்களுக்கு கட்டுப்பட்டு. சரி நீங்க பேச வேணாம். நீங்க பேச வேணாம். உங்களுக்கு அனுமதி இல்ல. தயவு சலீம் பாய் பேசக்கூடாது. உட்காருங்க நீங்களா. யாரும் பேசக்கூடாது. யார் காக்கிறதுக்கும் பேசக்கூடாது. அந்த ரீதியா பேசினாரு. அடிக்கிற மாதிரி எதுக்கு இறங்கி போனாரு? எதுக்கு அடிக்கிற மாதிரி இறங்கி போனாரு அவரு? இப்போ கட்டுப்படுத்து பேசக்கூடாதாமா. அமைதி காத்து உட்காருங்கன்னு சொன்னா அது பேசக்கூடாது. அமைதி காத்து உட்கார கூடாதுன்னு சொல்லக்கூடாதாமா. சரி உட்காருங்க. மொஹிதீன் அங்க பாருங்க. நீங்க எங்க காட்டுறீங்க அங்க காட்டுங்க. பாருங்க இங்க வருங்க. ரெண்டு தரப்பு உட்காருங்க. ரெண்டு தரப்பு உட்காருங்க. நேத்து அல்லா மீது ஆணையிட்டு இருங்க. சரி ரெண்டு தரப்பு உட்காருங்க. உட்காந்துறீங்களா? சரி சரி உட்காருங்க. ஆனா பின்னால உள்ளவங்க அப்படியே உட்காந்துருங்க. அவங்க விட்டு சொல்ல சொல்லுங்க. இவரே மைக் அவங்க விட்டு சொல்ல சொல்லுங்க. சரி உட்காருங்க. இங்க வருங்க. ஆனா கடைசியா நிக்கிறாரு. உட்காருங்க கொஞ்சம் உட்காரு. சரி அதோ மீண்டும் இந்த மாதிரி அசம்பாதங்கள் எதுவும் வரக்கூடாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க எல்லாம் பொதுவா ரெண்டு தரப்பு புரிஞ்சுக்கங்க. விவாதத்தினுடைய ஒப்பந்தம் ஏற்கனவே உங்களுக்கு படிக்கப்பட்டிருக்குது. ரெண்டு தரப்புலையும் படிச்சிருக்கோம். அதை புரிஞ்சு கொண்டு நீங்க செயல்படும். உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரத்தை தான் நீங்க பயன்படுத்தணும். இந்த ரெண்டு பேர் கண்காணிக்கிறதுக்கு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. நாங்கள் எப்படி பேசினால், நான் தவறாக பேசினால் என்னை சுட்டி காட்டுவதற்கு இவர் இருக்கிறாரு. இவர் தவறாக பேசும்போது சுட்டி காட்டுறதுக்கு நான் இருக்கேன். ரெண்டு தரப்புலையும் தவறான வாதங்கள் சொன்னா அதை சுட்டி காட்டுவதற்கு ரெண்டு அணிலையும் ஒவ்வொரு கண்காணிப்பு வச்சிருக்காங்க. உங்களுடைய வேலை பார்வையாளர்கள் தான். எது நடந்தாலும் வாயை பத்தி சும்மா தான் இருக்கணும். ரெண்டு தரப்புக்கும் பொதுவா சொல்றது. நான் இவரை எந்திரிக்க சொல்லுவேன். அவர் தான் பதில் சொல்லுமே தவிர இன்னொரு எந்திரிச்சு பதில் சொல்லக்கூடாது. ஏன் என்று சொன்னால் விவாதம் தொடங்கிய பின் பார்வையாளர்களுடைய விதி இன்னொருவர் நல்லா படிச்சுக்கங்க. பார்வையாளர்களுடைய விதி விவாதம் தொடங்கிய பின் இருக்கை விட்டு எழுவதோ, பிறரிடம் பேசுவதோ, விவாதத்தில் குறுக்கிடுவதோ, கருத்து சொல்வதோ, சப்தமிடுவதோ, துண்டு சீட்டு கொடுப்பதோ, பிரசுரங்கள் விநியோகிப்பதோ அரங்கிலும் உள்ளேயா இருந்தாலும் சரி வெளியா இருந்தாலும் சரி கூடாது. மீறுபவர்கள் வெளியேற்றப்படுவதோடு கண்டிப்பாக இறுதி வரை அரங்கினுள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டது யார் என்று சொன்னால் இருதரப்பினரும் ஏத்துக்கிட்டு தான் வந்திருக்கோம். நான் இவர் எந்திரிக்க சொன்னா இவர் தான் கருத்து சொல்லணும், இன்னொரு சொல்லக்கூடாது. இன்னொரு சொன்னா அப்படி மீறி அவர்கள் யாராவது குறுக்கிட்டார்கள் என்று சொன்னால் தத்தமது அணியை சார்ந்த பார்வையாளர்களால் ஏற்படும் எல்லா அசம்பாவிதங்களுக்கும் அந்தந்த அணியை சார்ந்தவர்களே பொறுப்பாவார்கள். நேற்று அல்லாஹ் மீது ஆணையிட்டு எங்க தரப்பின் பக்கம் எந்த அசம்பாவிதம் வராது, சலசலப்பு வராது என்று உத்தரவாதம் கொடுத்தார் இந்த கண்காணிப்பாளர்.
இப்பொழுது நான் ஒரு ஆளை சுட்டி காட்டும் போது சத்தமா பேசுறனோ மெதுவா பேசுறனோ அதை கண்காணிப்பதற்கும் தட்டி கேட்பதற்கும் இவருக்கு அதிகாரம் இருக்குது. சொல்லலாம், சுட்டி காட்டலாம், மெதுவா பேசுங்கன்னு. அவருக்கு எந்த அதிகாரம் இல்ல. இப்ப நேத்து வாக்குறுதி கொடுத்ததன் அடிப்படையில், அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொன்னதன் அடிப்படையில், இரண்டாவது விதி 6-9 தத்தம்பது அணியை சார்ந்த பார்வையாளர்களால் ஏற்படும் எல்லா அசம்பாவிதங்களுக்கும் அந்தந்த அணியை சார்ந்தவர்களே பொறுப்பாளர்கள் என்ற விதி இருக்கும் பொழுது அவரை இப்ப வெளியேற்றணும். இது விதி. முதல்ல கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார் முடிச்சுக்கிறேன், இருங்க. கண்ணியத்திற்கு அல்லாஹ் நல்லடியார்களே, இரு தரப்புல இருக்காங்க. முதல்ல யார் ஃபர்ஸ்ட் சலசலப்பை ஏற்படுத்துறதுன்னு அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்லணும். நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. ஒரு நிமிஷம் பேசிட்டாரு. பார்வையாளர்கள் தான் பேசணுங்கிறது அவரே படிச்சு காமிச்சாரு. அவரே படிச்சு காமிச்சும் போது அவர் தவறாக ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லல. சவுண்டா பேசாதீங்க, கொஞ்சம் மெதுவா பேசுங்கன்னு சொன்னாரு. நேத்து நான் சுட்டி காட்டி இருக்கேன். அந்த அதிகாரம் இருக்கா? அந்த அதிகாரம்னா நீங்க ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க. ஒரு நிமிஷம், நீங்க பேசும்போது நான் மைக்கு புடுங்கல. நீங்க பேசும்போது அமைதியா கேட்டேன். நான் பேசுறது கொஞ்சம் அருமையா பொறுமையா கேளுங்க. இல்லன்னா அலுவலகத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணி கையில பேசுங்க. நீங்க பேசும்போது எவ்வளவு பொறுமையா நான் கேட்டேன். நான் பேசுற என்னோட வார்த்தை நீங்க கேளுங்க. நேத்து நான் ஆல்ரெடி நேத்தே நான் சொல்லி இருந்தேன், இவருடைய பேச்சு தோரணை மற்றவர்களை மிரட்டுற மாதிரி இருக்கு. பொதுவா ரெண்டு பேர்த்தையும் மிரட்டுற மாதிரி இருக்கு. நடுவரா இருக்கிற ஒரு காரணத்துக்காக யாரையும் மிரட்டுறதுக்கு அதிகாரம் இல்ல. இருக்கிற கருத்தை அழகான முறையில் சொல்லுங்க. நேத்துன்னு சொன்ன, இன்னைக்கு காலையில நான் சுட்டி காட்டி இருக்கிறேன். அந்த தவற அவர் மீறி மிரட்டுற தோரணையில சொன்னனாலதான் அவர் சொன்னாரு மெதுவா பேசுங்கன்னு. அப்படி இருக்க நாங்க எங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும் போது கலீல் ரசூல் என்பவரும் அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி அடிக்க போற மாதிரி செய்தி எந்திரிச்சு போனாங்க. எங்க உலமாக்கள் யாரா இங்கிருந்து எந்திரிச்சாங்களா? நான் கேட்கிறேன். நியாயம் பேசும்போது ரெண்டு பக்கம் நியாயம் பேசணும்ல. கை தட்டாதீங்க, இப்பதான் பேசிட்டு இருக்கிறேன். நியாயம் பேசும்போது நியாயம் பேசணும் இல்லையா? நான் ஆல்ரெடி உங்களை சுட்டி காட்டி இருக்கேன். நீங்க உங்களுடைய பேச்சு மற்றவர்களை மிரட்டுற மாதிரி இருக்கு. நான் குறிப்பிட்டு சுன்ன ஜமாத்துக்காரங்க மிரட்டுறேன்னு சொல்லல. இரண்டு தரப்பை சார்ந்தவங்க எந்திரிச்சு வெளியே போ அப்படி இல்ல. ஒரு சொல்றதுக்கு ஒரு முறை இருக்கு. அந்த முறை பிரகாரம் சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டாம் நான் சொல்லல. உங்க கருத்தை தாராளமா சொல்லலாம்.